எழில் சுடர் சீரியல் நாளைக்கு ஒரு அட்டகாசமான எபிசோடு வந்திருக்கு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் வந்து சுடர் வந்து அட்டகாசமாக பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க. என்ன சார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா இந்த பாட்டு அப்படின்னோடனே கிண்டல் பண்ணோன்னே சரி எதுக்கு வம்பு அப்படின்ட்டு மனோகரி வந்து அங்கே ரூமில் வந்து சுடரோட பேக்கை திறந்து எல்லா டாக்குமெண்ட்ஸ்லேருந்து எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் கையில் வந்து கரெக்டாக இந்துமதியோட தாலியை கையில் எடுத்துடுறாங்க. எடுத்தோடனே வந்து கரண்ட்டு டப்புன்னு வந்தோடனே இங்கே எல்லா பசங்களும் சேர்ந்து ஐயா ஜாலி கரண்ட் வந்துருச்சு அப்படின்னு கற்றுனோன்னே திடீர்னு வாயை வந்துட்டு பயந்துடுறாங்க. அச்சோ இங்கே அவங்க வந்தால் மாட்டிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தாலியிலேருந்து எடுத்த அந்த சுருக்கு பையிலேருந்து எல்லாத்தையும் எடுத்து பேக்குள்ளே எல்லா துணியும் போட்டு டக்குன்னு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி அவங்க ரூமுக்கு ஓடிடுறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சோடனே இந்த பக்கம் வந்து எல்லா குழந்தைங்களும் வந்து மேலே கிளம்புறப்ப சொல்லி தமிழ் வந்து தடுத்து நிப்பாட்டுறாங்க. ஏன் குட் நைட்டு வந்து அப்பா கிட்டெல்லாம் சொல்லிட்டு போக மாட்டேங்களா அப்படின்னு சொன்னோன்னே குட் நைட்டுன்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்பி போகிறாங்க. இந்த பக்கம் அஞ்சலி வந்து குட் நைட் அப்படின்னு சுடர்கிட்ட வந்து சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டுருக்காங்க மாடிக்கு போனதுக்கப்புறம் குழந்தைங்க எல்லாத்தையும் நல்லபடியாக தூங்க வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் போய் வந்து குழந்தைங்க எல்லாரையும் தூங்க வைக்கிறாங்க. தூங்க வச்சதுக்கப்புறமேட்டுக்கு இந்த பக்கம் கிளம்பி ரூமுக்கு வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறமேட்டுக்கு நடந்து வந்துட்டு இருக்கப்போ கரெக்டாக எழில் வந்துடுறாப்புல. மறுபடியும் அதே பாட்டை வந்து பாடி கிண்டல் பண்ணுறாங்க. கிண்டல் பண்ணிவிட்டு எழில் வந்து அப்படின்னு சொல்ல வர்றப்போ பார்த்து முறைக்கலான்னு போகிறப்ப வந்து டக்குன்னு பயந்துட்டு ஓடி ரூமுக்குள்ளே போயிடுறாங்க பாட்டை பாடிட்டு. அது செம க்யூட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். இந்த பக்கம் ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு தமிழோட சேட்டை வந்து வர இவனும் சின்ன பிள்ளை மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கான்னு எழில் வந்து தனியாக சிரிக்கிறாங்க. சிரித்து முடிச்சுட்டு அடுத்த சீன் வந்து பார்த்தா கரெக்டாக வந்து வேலு வந்துடுறாப்புல. வேலு வந்து அந்த செல்ஃபோன் கடைக்கு போயிட்டு வந்து எனக்கு இந்த டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னோன்னா இல்லை சார் இதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொன்னோன்னே அவர் நான் யார் என்ன ஏதுன்னு தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னா அந்த டீட்டெயிலெலாம் வந்து கொடுக்க முடியாதா சார் இதெல்லாம் ரொம்ப பழைய டீட்டெயில் சார் அப்படின்னோன்னா எதுவாக இருந்தால் என்ன எனக்கு வந்து டைம் வேணும் எப்போ நீ தருவ அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் ஒரு 2-3 டேஸ் கொஞ்சம் டைம் கொடுங்க சார் சீக்கிரம் கண்டுபிடிச்சி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னு சரி நான் மறுபடியும் வருவேன் நீ எனக்கு சொல்லலைன்னு வச்சுக்கேன் அதுக்கடுத்து நான் என்ன செய்வேன்னு உனக்கே தெரியும்ல அப்படின்னோன்னே வேலு சொன்னபடியே செஞ்சிடறேன்னு வந்து அவருக்கு வாக்கு கொடுத்துட்டு அங்கேருந்து வேலு கிளம்பி வந்துடுறாங்க. இந்த பக்கம் வந்து அடுத்த நாள் வந்து ஸ்கூலுக்கு எல்லோரும் ரெடி ஆகிட்டுருக்காங்க. அந்த சமயத்தில் கவின் மட்டும் வந்து ரெடி ஆகாமல் அப்படியே உட்காந்துருக்கான். என்னாச்சு இவன் ஏன் இப்படியே உட்காந்துருக்கான் அப்படின்னு சொன்னோன்னே சுடர் வந்து கேட்குறாங்க ஆமாம் ஏன் வந்து நீ ஸ்கூலுக்கு கிளம்பாமல் இப்படியே ரெடி ஆகிருக்க எல்லோரும் ரெடி ஆகுறாங்களா போய் ரெடி ஆகு உன்னை தனியாக ரெடி பண்ணுறதே எனக்கு பெரும் வேலையாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே எல்லாம் ரெடி ஆகும் அப்படின்னோடனே அபி கூட கேட்குறாங்க நீ காலையிலேருந்து சரி இல்லையே என்ன ஏதாவது பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்குன்னா டென்ஷனாக இருக்கியா அப்படின்னு சேச்சா அதில் என்ன எனக்கு டென்ஷன் அது ஒன்றும் கிடையாது அப்படின்னு மழுப்பிட்டு அங்கேருந்து வந்து அஞ்சலி பாப்பா வந்து கேட்க ஆரம்பிச்சிடுவேன். சரி நீ ஷூ சாக்ஸ் போடுறதெல்லாம் இருக்கட்டும் இங்கே பார்த்தியா தலைமுடி வந்து கலைஞ்சிருக்கு அதை வந்து நீ சரி பண்ண மாட்டியா அப்படின்னு அஞ்சலி பாப்பா கேட்டோன்னா அழகாக சீவி விடு அப்படின்னோடனே அது ஆரம்பத்துலேருந்தே அப்படி தானே இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே அதை நீ தான் அழகாக படியை வச்சு சீவி விடணும் எனக்கு அப்படின்னு சொன்னோன்னே சரி பண்ணி விட்டுட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சீப்பு எடுத்து சீவி விட்றாங்க நம்ம அஞ்சலி பாப்பாவுக்கு. ஆமாம் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னேனே அது ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொன்னோன்னே என்ன விஷயம் சொன்னேன் என் பர்த்டே வந்து சீக்கிரம் நெருங்கிட்டு இருக்கு உனக்கு அவ்வளோ டைம்லாம் இல்லை சீக்கிரம் கண்டுபிடிச்சி எனக்கு சர்ப்ரைஸ் பண்ண சொல்லியிருந்தேன்ல அப்படின்னோடனே பண்ணிடலாம் அப்படின்னோடனே கீழே வந்து குழந்தைங்க எல்லாரையும் அழைச்சிட்டு வர்றப்போ வந்து அபி வந்து பார்க்குறாங்க. அபி பார்த்துட்டு வந்து இவ எவ்வளோ சொல்லியும் கேட்க மாட்டேங்கிறாள் அஞ்சலி அவ்வளோ க்ளோஸ் ஆகிட்டே இருக்கா தமிழ் கூட இதை வந்து முதல்ல வந்து நம்ம தடுத்து நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் யோசிக்கிறாங்க. கவின் மட்டும் ஆளை காணும்னு பார்த்தா மனோகரி கிட்டக்க வந்து தனியாக பேசி நீங்கள் சொன்னீங்கன்ட்டு சைன்லாம் பண்ணியிருந்தேன்ல அந்த இதில் ரிப்போர்ட் கார்டில் அதனால வந்து அப்பா கிட்ட சொல்லிட்டாங்கன்னா எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு அதெல்லாம் ஒன்றும் பயப்படாத உனக்கு கூட பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு அப்பா கூட நானும் வரேன் நான் வந்து உன்னை காப்பாற்றி விட்டுறேன் அப்படின்னு சொன்னேன். நிஜமாக தான் இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கவின் வந்து கீழே வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறமேட்டுக்கு சரி கிளம்பி ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி டிஃபன் எல்லாம் சாப்பிடணும் சரியா. இந்த பக்கம் மனோகரி வந்து அவங்க செல்விக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. என்ன மேடம் அவனை நீங்கள் வந்து உதவி செய்ய போகிறீங்களா கவினுக்கு அப்படின்னோடனே நான் ஏன் அவனுக்கு உதவி செய்ய போகிறேன் அவனை வந்து நானே வந்து மாட்டி விட்டுட்டேன்னா வந்து எழில்கிட்ட நல்ல பேரும் எனக்கு கிடச்சிரும் ஸ்கூல்லையும் வந்து நான் குழந்தைங்களை அக்கறையாக கவனிச்சுக்கிறேன்னா அவனும் வந்து என்னை புரிஞ்சுப்பான் ஒரே கல்லில் 2 மாங்காய் வாய் போயிடும்ல அவனை வந்து மாட்டி விட்டது வந்து தமிழ் தான் மாட்டி விட்டான்னு சொல்லி அவனை திருப்பி விட்டுட்டு அவன் கோபமாயிடுவான்ல ஒரே கல்லில் 2 மாங்காய் ஆகிடும் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஐடியா பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் வெளியில் போய் சமாதானப்படுத்தி அவர் கூட போகணும்ல அதுக்காக வந்து மனோகரி வந்து ரூமுக்கு தனியாக போகிறாங்க. போயிட்டு வந்து கரெக்டாக வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் ஆமாம் இன்றைக்கி பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்குல்ல அப்படின்னு ஆமாம் இருக்குது எனக்கும் தெரியும் பட் இன்றைக்கி இருந்தாலும் என்னோடய பிஸி ஷெட்யூல் இருக்குல்ல அங்கே வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது நிறைய பேரெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே பார்க்க வேண்டியது இருக்க தான் செய்யும் நான் ப்ரிப்பேர்லாம் பண்ண வேண்டியது இருக்குல்ல அப்படின்னோன்னே அவங்கள பற்றி எல்லா டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்ல அப்படின்னோன்னே எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் குழந்தைகளுக்காக கொஞ்ச நேரம் ஒரு ½ ஸ்கூலில் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகிறது ஒன்றும் தப்பு கிடையாது வா கிளம்பி போகலாம் அப்படின்னோன்னே சரி நானும் வரேன் அப்படின்னோன்னே சரி ஒரு ½ தான் வந்துட்டு போகலான்ட்டு கீழே வராங்க.
வர்றப்போ வந்து தமிழும் இந்த பக்கம் வந்தோன்னே வந்து கரெக்டாக வந்து பாட்டியம்மா வந்து தடுத்து நிப்பாட்டிட்டு பேரண்ட்ஸ் மீட்டிங் தானே போகிறா எழில் அப்படின்னா ஆமாம் அப்படின்னோன்னே நீ வந்து தமிழையும் அழைச்சிட்டு போ அப்படின்னோன்னே அவன் எதுக்கு அப்படின்னு வந்து மனோகரி கேட்டானே என்னமா பேசுகிற குழந்தைங்க எல்லாத்தையும் கவனமாக பார்த்துக்கிறது அவள் தான் வந்து இந்த வீட்டில் வந்து குழந்தைங்க நல்லா கவனிச்சுக்கிறா அப்போ அவளுக்கு வந்து எல்லா விஷயங்களும் தெரியணும் இல்லை அதுக்காக தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போகலான்ட்டு வெளியில் அழைச்சிட்டு வராங்க. இப்போ தான் வந்து குழந்தைங்க எல்லாரும் வந்து நல்லபடியாக இருக்காங்கன்னு பாட்டியம்மா மனசில் நினைக்கிறாங்க. பழையபடி சந்தோஷம் எல்லாம் திரும்பி வர்றது காரணமே இந்த தமிழ் தான். இந்த தமிழ் இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் காரில் ஏறுறாங்க. ஏறி முடிச்சதுக்கப்புறமேட்டு மனோகரி வந்து எழில் கூட வந்து கொஞ்சம் நேரம் சந்தோஷமாக பேசலான்னு நினச்சாலும் இவன் வந்து கரெக்டாக வந்து ஒட்டிக்கிட்டு பின்னாடியே வந்துடுறா. இவளால் வந்து நம்ம நிம்மதியாக ஸ்பேஸ் கொடுத்து பேசவே முடிய மாட்டேங்குது. இவளே வரலைன்னாலும் அம்மா வந்து இவங்கள கூட வந்து கோத்து விட்டுறாங்க. இப்போ வந்து என்ன பண்ணுறது, இவளும் கூட தொத்திக்கிட்டு வரா, இவளால் நம்ம எதுவுமே பேச முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு மனோகரி புலம்புறாங்க. அதோட எபிசோட அட்டகாசமாக முடிக்கிறாங்கன்னே சொல்லலாம்.